இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் திரும்ப வந்துட்டியா நீ? கடை ஓனர் யாரு? சொல்லுங்க சார். நாங்க கார்பரேஷன்ல இருந்து வரோம். கார்பரேஷனா? ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். சார், இதுக்கு மேல இந்த இடத்துல நீங்க கடை நடத்த முடியாது. நிறைய நியூசன்ஸ் ஆகுதுன்னு பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்க கடையை காலி பண்ணுங்க. சார், என்ன திடீர்னு வந்து கடையை காலி பண்ணுங்கிறீங்க? எல்லா பெர்மிஷனையும் கரெக்டா வாங்கிட்டு வந்தா சார் கடையை நடத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்க கிளம்புங்க. சார், இப்ப நீங்க கடையை காலி பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனையாகும்? நான் யார்கிட்டயும் எந்த சிக்கலுக்கும் போகவே இல்லையே. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உழைக்க தயாரா இருக்கிறவனுக்கு கவர்மெண்டே பிசினஸ்க்கு லோன் கொடுத்து வாழ்க்கையில முன்னேற சொல்லுது. நீங்க என்னடானா ஆல்ரெடி இருக்கிறதுக்கு எடுக்க வந்திருக்கீங்க. சார், உங்க கடையால நிறைய நியூசன்ஸ் இருக்கான். யார் சொன்னா? யார் நியூசன்ஸ் இருக்குன்னு சொன்னா? என்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கு. வேணா செக் பண்ணிக்கங்க. பண்றீங்களா? அதையும் மீறி கடையை காலி பண்ணணும்னு பிரச்சனை பண்ணீங்க, நான் சிஎம் வரைக்கும் போறேன். என்ன இது? என்ன இவர் இப்படி சொல்றாரு? நான் சிஎம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவேன். பாக்குறீங்களா? என்ன சார், அக்கம் பக்கத்துல ஏரியாவில் எவ்வளவு இடம் இருக்கு. இங்க வந்து கடையை போட்டுக்கிட்டு. சார், இங்க கடை போட்டா என்ன? இது என் இடம். எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு இடம் தான் சார். இதுக்கப்புறம் நான் தேடி வாடகைக்கு இடம் பிடிச்சி அங்க போய் கடை போடணும் எனக்கு எந்த அவசியம் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இங்க தான் இருப்பேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. பிரச்சனையாக போகுது. வாங்க சார் போலாம். வாங்க சார் போலாம். கிளம்போ. சரி சரி, வாங்க போலாம். தல, என்ன சிஎம்லாம் சொல்ற? ஐயோ, இது என்ன புது பிரச்சனை? இது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆ, உன் அண்ணி என்ன காலி பண்றதுக்காக அனுப்புன ஆளுங்க. ஆ? அண்ணியா? இது என்ன புதுசா இருக்கு? இப்ப என்ன பண்றது? டீ குடிக்கணும் போல இருக்கு. ஒரு டீ சொல்லு. சக்கரை தூக்கலாம்.